So guys, welcome to last update video. நம்மளுக்கு வந்து கடைசி betting odds வந்து தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் மினிட் betting odds வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்மளோட WrestleMania 14 நைட் 1 எண்டிங் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பெக்கி லிஞ்ச்லேருந்து. ஸோ பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ரிட்டர்ன் பண்ணலாம் WrestleManiaல, இல்லைனா ரா ஆஃப்டர் மேனியாவில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் செரமனியில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கூட வந்து பெக்கி லிஞ்ச் வந்து ஸ்பாட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து வந்திருப்பாங்க ஹால் ஆஃப் ஃபேம் செரமனியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிய வந்து நம்மளோட பெக்கி லிஞ்ச் வந்து ஒன்னு ரெசல்மேனியால வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க வந்து ரா ஆஃப்டர் மேனியால வந்து வந்துருவாங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, யூஎஸோட பிரசிடென்ட், அவரும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெசல்மேனியா வந்து பார்க்க வரது வந்து கன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பேட் மெக்கேவி ஷோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெசல்மேனியா 41 வந்து பார்க்க வராருன்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூமர்ஸ்லாம் வந்து போயின்னு இருக்கு, டொனால்ட் ட்ரம்ப் வந்து வர போறாருன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெசல்மேனியா வந்து பார்க்க வருவாருன்னு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ரெசல்மேனியா 41 நைட் 1 பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்துருவோம், லாஸ்ட் மினிட் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜே உசோ vs குந்தர்கான மேட்ச். இங்கே வந்து நம்மளோட ஜே உசோ வந்து ஹெவிலி வந்து ஃபேவராக இருக்காரு. இவர் வந்து இந்த வேர்ல்ட் டைட்டில் மேட்ச்சில் வந்து ஜெயிக்க போறாருன்னு. அண்ட் அடுத்தது வந்து சாலர் ஃபே vs டிஃப்னி ஸ்டாட்டனுக்கான மேட்ச். இங்கே வந்து நம்மளோட டிஃப்னி ஸ்டாட்டன் வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. ஆனால் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ரொம்ப எல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால சாலர் ஃபேரை வந்து ஜெயிக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து நம்மளோட ஜேட் கார்கில் வெர்சஸ் நியோமிக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேட் கார்கில் வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யூஎஸ் டைட்டில் மேட்ச் ஜேக்கப் ஃபாட்டு வெர்சஸ் எல்ஏ நைட்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு வந்து ஃபேவரட்டாக இருக்காரு, அவர் வந்து யூஎஸ் டைட்டில் வந்து ஜெயிக்க போறாரு. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். இந்த மேட்ச் வந்து ரேமோ ஸ்டுடியோ வெர்சஸ் அல் கிராண்டேக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அல் கிராண்டே வந்து ஃபேவரட்டில் இருக்காரு, அவர் வந்து ஜெயிக்க போறாருன்னு. அண்ட் அடுத்தது வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நியூ டே வெர்சஸ் வார் ரைடருக்கான மேட்ச். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நியூ டே வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க, அவங்க வந்து நியூ டாக் டீம் டைட்டில் வந்து ஜெயிக்க போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெசல்மேனியா 41 மெயின் இவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச். லாஸ்ட் மினிட் பெட்டிங் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து ஃபேவரட் ஆயிட்டாரு. ஸோ செத் ராலன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போறாருன்னு. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் பெட்டிங் ஆட்ஸ்னா என்னன்னு. ஸோ பெட்டிங் ஆட்ஸ்ல சொல்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாமே வந்து நடக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் பெட்டிங் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து ஃபேவரட்டா இருக்காரு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. அண்ட் நம்மளோட அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட் 1 எண்டிங்கை பற்றி தான். அதான் மெயின் இவெண்ட் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச். ஸோ இந்த மேட்சோட எண்டிங் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சா, ஏன்னா செத் ராலன்ஸ் வந்து ஸ்மாக் டவுன்ல வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரெசல்மேனியா 41 மெயின் இவெண்ட்ல வந்து ஜெயிக்க போறேன், இது வந்து ப்ரெடிக்ஷன் இல்லை, இது வந்து ஸ்பாயிலர். அண்ட் இந்த லைனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளோட பால் ஹேமன் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் ஹால் ஆஃப் ஃபேம் செரமனியில பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஹேமன் கூட செத் ராலன்ஸ் தான் வந்து உட்காந்துருந்தாரு, பின்னாடி வந்து செத் ராலன்ஸ் வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸா வந்து இருக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு போட்டோ வந்து காமிக்கவா, நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்து நிற்கீங்க. செத் ராலன்ஸ் அண்ட் ராக்கான இந்த காஸ்டியூம் வந்து சேமா இருக்குல்ல. அண்ட் ராக் வந்து எப்படி மைக் பிடிப்பாரோ அப்படியே வந்து நம்மளோட செத் ராலன்ஸும் பிடிச்சிருக்காருல்ல. ஸோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச்ல வந்து யாரு தான் ஜெயிக்க போறா, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.